Welcome to What Next, a YouTube channel. This is Dr. Sivakumar, physics tutor, to explain some of the most important courses in engineering. இங்கே உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன, அது எந்தெந்த லெவலில் படிக்கலாம், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அது எங்கெங்கெல்லாம் அவைலபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லப்போகிறேன். இதில் ஏரோநாட்டிக்கல் அப்படின்னா என்ன சார், இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு பாருங்கள். டிசைனிங், மேனுஃபேக்சரிங், டெஸ்டிங் and maintenance of aircraft in commercial aviation and defense sectors, and involves a study of advanced level physics and mathematics. So உங்களுக்கு advanced level physics and mathematics capacity இருந்தாக்கா நீங்க இந்த aeronautical engineering different variety of analysisக்கு utilize பண்ணி நீங்க படிக்கலாம். Designing, manufacturing, testing and maintenance of aircraft. இதில் என்னென்னலாம் கோர்ஸ் இருக்குது சார்? யூஜி கோர்ஸ், பிஜி கோர்ஸ் ரெண்டுமே இருக்கு. யூஜியில் பிடெக், பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எம்டெக் ஏவியானிக்ஸ், எம்இ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஏவியானிக்ஸ். இந்த மாதிரி ரெண்டு விதமான யூஜிபிஜி கோர்சஸ் இருக்கு. இதில் சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பார்க்கலாம். ஃபார் டூயிங் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் 10+2 +2 எக்ஸாமினேஷனில் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும் இந்த பிடெக் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. போஸ்ட் கிராஜுவேட் போனோம் அப்படின்னு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அதில் பிஇ அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இல்லைனாக்கா ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்க செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு ரெண்டு கோர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் எதையாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். எம்டெக் முடித்தவங்க ஆர் எம்இ முடித்தவங்க எனக்கு அடுத்தது டாக்டரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய பிஜி ப்ரோக்ராமை ஏரோநாட்டிக்கல்லையோ இல்லை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லையோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அட் த சேம் டைம் கேட் ஸ்கோர், வேலிட் கேட் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஐஐடிஸ், என்ஐடிஸ் இது போன்ற இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் பிஹெச்டி பண்ண முடியும். இந்த கேட் ஸ்கோர் நீங்கள் முடிச்சிட்டாலே கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கும் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு. இது எங்கெங்கெல்லாம் சார் அவைலபிள் இந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஹைதராபாத், மணிப்பால் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மணிப்பால் யூனிவர்சிட்டி. இங்கே நீங்கள் பிஹெச்டி மட்டும்தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்கே பிடெக், எம்இ, எம்டெக் எல்லா கோர்ஸுமே நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூஷனில் இருக்குது. நீங்கள் அங்கேயே நீங்கள் டாக்டரல் டிகிரி ப்ரோக்ராமை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி சென்னை, இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் அண்ட் மரைன் இன்ஜினியரிங் பெங்களூர், பிஇசி யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி சண்டிகர், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி புனே, சென்டர் ஃபார் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு ஏரோநாட்டிக்கல் Aerospace Aircraft Engineering Dehradun, Indian Academy of Aeronautical Technology Lucknow. இந்த 9 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இந்த ப்ரோக்ராம் அவைலபிள். Those who are interested, you can search their sites and then proceed accordingly. அடுத்தது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். நம்ம கலாம் எடுத்து படித்த ஒரு கோர்ஸ் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஃபிசிக்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அதுதான் டாக்டர் கலாம் சார் படித்த கோர்ஸ். இதில் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது சார்
இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் நிறைய பிரான்ச் இருக்குது. அது எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசர்ச், டிசைன், டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், டெஸ்டிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட். இதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இந்த எர்த் அட்மாஸ்பியரை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். There are two major and overlapping branches. Aeronautical engineering related with the aircraft in the earth atmosphere, and aeronautical engineering that deals with the spacecraft. Aircraft and spacecraft. Aircraft வந்து எர்த் அட்மாஸ்பியரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது அவுட் சைட் த எர்த் சர்ஃபேஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிங்கன்னா you are equivalent to a scientist. There are more vacancies are available. The scientist center like ISRO. இதில் என்னென்ன கோர்ஸஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். BTech course, dual degree, that is a combination of bachelor and master degree, BTech degree with specialization courses, PhD programs. இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிள்? அண்டர் கிராஜுவேட் லெவல், அதுக்கு என்ன எலிஜிபிள்? 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கட்டாயம் நீங்கள் படிச்சிருக்கணும். நீங்கள் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடிஸ் இங்கெல்லாம் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஜேஇ மெயின் வித் அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். என்ஐடிக்கு ஜேஇ மெயின் கிளியர் பண்ணாலே போதும். அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் லெவல். அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். பிஜி முடிச்சிட்டேன் சார், நான் வந்து பிஹெச்டி பண்ண போகிறேன் அப்படின்னா you must have a valid GATE score to get a stipend, and you must have completed post graduation in aeronautical or aerospace engineering. இந்த கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் சார் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர், ஐஐடி மும்பை, ஐஐடி சென்னை, பிட்ஸ் ஹைதராபாத், பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ், இட் இஸ் a deemed university, Chandigarh, Indian Institute of Engineering, Science and Technology, West Bengal, Chibur. அடுத்த கோர்ஸ் ஆர்கிடெக்சர். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸு விரும்பக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோர்ஸ் வந்து ஆர்கிடெக்சர். இது என்னென்னலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங், டிசைனிங், சேஃப்டி, அஃபோர்டபிலிட்டி and supervision of construction work for houses, office building, skyscrapers, landscapes and entire city developments. So இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுற ஒரு கோர்ஸ் தான் ஆர்கிடெக்சர். இதில் என்னென்ன டிசிப்ளின் எல்லாம் பார்த்தோம், அதே மாதிரி என்னென்ன கோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ், யூஜி ப்ரோக்ராம் பிஆர்க், பிஜி ப்ரோக்ராம் எம்ஆர்க், டாக்டரல் ப்ரோக்ராம், that is PhD programs in architecture. இங்கே நீங்கள் இந்த கோர்ஸை பிடெக் ஆர் பிஆர்க் முடித்த உடனே நீங்கள் கவுன்சில், ஆர்கிடெக்சர் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் யூ ஆர் அன் எலிஜிபிள் ஆர்கிடெக்சர். அடுத்தது எலிஜிபிலிட்டி. நீங்கள் இந்த பி கோர்ஸை பி ஆர்கிடெக்ட் படிக்கணும்னா எலிஜிபிலிட்டி என்னென்னா 12th நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துருக்கணும். ப்ளஸ் நாட்டா கோர்ஸ், நாட்டா அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஆர்எல்ஸ் இந்த ஜேஇ ப்ரோக்ராம், இந்த ஜி மெயின் எக்ஸாமினேஷன்ஸ், அப்புறம் ஜி அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், சில காலேஜில் அவங்களே வந்து ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த கோர்ஸ் எங்கெங்கெல்லாம் சார் அவைலபிள்? ஐஐடி கரக்பூர், ஐஐடி ரூர்கே, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி உத்தரப்பிரதேஷ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெஸ்ட் பெங்கால், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஞ்சி, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, சென்டர் ஃபார் என்விரான்மெண்டல் பிளானிங் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி அகமதாபாத், சுவாமி விவேகானந்த் Technical University, Chhattisgarh, School of Planning and Architecture, Delhi, National Institute of Technology, NIT, Patna,
NIT Hamirpur, Jamia Millia Islamia University Delhi, Jawaharlal Nehru Technological University Hyderabad, then Department of Architecture and Planning Engineering Nagpur. இதுக்கப்புறம் சில கோர்சஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.